ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பாடோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு வச்சுக்கலாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அலசி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிறோன்னா காலிஃப்ளவரை அதில் இருக்க புழுலாம் செத்து போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுக்கிறோம். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஓரமாக அடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா நம்ம தயார் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். பட்டை 2 உடச்சி போட்டு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கிராம்பை சேர்த்துக்கிட்டேன். 2லேருந்து 3 கிராம்பை சேர்த்துக்கிட்டேன். வரமிளகா 1 சேர்த்துட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுக்கிறப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்தோம்னா ஈவனாக நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதை நல்லா ஆற வைக்கணும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்திங்கன்னா நீங்கள் பொரியல் செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா இது வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வேகிறதுக்காக சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த தக்காளியும் கம்ப்ளீட்டாக வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பச்சை வாசனையும் போயாச்சு. சிட்டிக அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக. இப்போதைக்கு நான் 1/4 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காய் சேர்த்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி விட்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த காலிஃப்ளவரில் ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி வரணும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வேகணுன்றதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சொல்ல போனோம்னா நான் 1 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போதைக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இடையிடையில் நம்ம எடுத்து கலந்து விடணும். இல்லைனா அடி பிடிச்சு போயிடும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பொரியலை பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக வடித்து வரணும். அது வரைக்கும் இந்த பொரியல் நல்லா வெந்து வரணும். இப்போ உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருந்தால் வேண்டாம், உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க.
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் த வாட்டர் வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்து நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு மசாலா வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இது ஃபைனலா 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கினா போதும். இந்த மசாலா சேர்த்ததும். அதுக்கு மேல நம்ம வந்து வதக்கணும்னு அவசியப்படாது. ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா, காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துல இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த காயில நல்லா கோட் ஆகட்டும். கோட் ஆன பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லிய வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 5லேருந்து 6 கருவேப்பிலைய வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பொரியலுக்கு. ஸோ அவ்வளோதான், பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சீசன் தான். நீங்கள் மேண்டிட்ரியாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் குழம்பே வைக்கலினாலும் பரவாயில்ல, இந்த பொரியல் வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி, இட்லி, பூரி, அடுத்து தோசை கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.